நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை 2021 இப்படி அடி போடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. 450 இது 12,000 எம்ப்ளாய் இருந்தாங்க. அது அந்த ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான், நான் 100வது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன். வரும்போதே மண்டை போயிடும். நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சிச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன். கவலையே இல்லை, எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. நான் சந்தோஷமாக இருந்தேன். 3வது மாதத்தில் பிக்கப் பண்ணிட்டேன் சார். மோர் தென் நாங்கள் டெய்லி 3 lakhs மீல் 3 லட்சம் கஸ்டமரை டெய்லி மீட் பண்ணிட்டு இருக்கோம். 3 lakh கஸ்டமர்ஸ் இன் டே அப்படிங்கிறது மாதிரி தலை சுற்றுது. இதில் ஓனருங்கிறது எங்கள் கஸ்டமர் தான் பாஸ். இதில் இலக்கு வந்து எங்களுடைய இலக்கு 1000-ஐ தொடணும். 1000னா 1000 கோடி. 1000 கோடி தான் இலக்கு வச்சுருக்கோம். அதை இப்போ அந்த சைபர் போடுறது தான் இப்போது 1000 இலக்கு. இன்னொரு சைபர் பக்கத்தில் போட்டு 10,000 crore ரீச் பண்ணணும். சக்ஸஸ்ங்கிறது ஸ்கில் ப்ளஸ் லக் ஈக்குவல் டு சக்ஸஸ்ங்கிறது. மோர் ஸ்கில் மோர் லக் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ்ங்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை 2021 இப்படி அடி போடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. 450 இது 12,000 எம்ப்ளாய் இருந்தாங்க. நான் பாட்டு தெரியாமல் என்னன்னா ஃபுல் சேலரி போட்டேன். ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படியே பேங்க்கு ரிவர்ஸ் போகுது, நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 3வது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. சார் காலியாகிடுவீங்க, போட்டு பார்ப்போம். நமக்கு தெரியாது எப்போ திறக்க போகிறேன்னே தெரியல. லோனை போட்டு எடுத்துட்டேன், ஒரு 40 கோடி போட்டு ரிலீஸ் பண்ணுறான்னு. எல்லாமே ஸ்டக் ஆகி நிற்குது. அது அந்த ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான், நான் 100வது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன். வரும்போதே மண்டை போயிடும். மேலே போக போக அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் தெரியும். ஒரு நாள் மாவனே நீ இதெல்லாம் சொல்கிறல்ல, கப்ப நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன், இதுலேருந்து எப்படி மேலே போகிறோன்னு. எல்லாம் தூங்குவாங்க, எனக்கு தூக்கம் வராது. ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்கே நிறுத்தணும்னு பார்த்தா டெய்ரியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆகிடும். டெய்லி 40,000 லிட்டர் பால் கீழே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெஜிடபிள் சப்ளையர் ஃபார்மர்கிட்ட போனேன், ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணேன். இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தேன் சப்ளை பண்ணுறது ஃபுட்டு. ஸோ அப்படி தான் அந்த கொரோனாவை யாரையுமே நிறுத்தலை சார். ஒரு எம்ப்ளாய், நான் அந்த இங்கேருந்து வேலை போன எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், 450 பேருக்கு வாடகை கட்டணும். நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சிச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன். கவலையே இல்லை. எப்பயும் பார்த்து நான் வரும்போது என் ஊர் ரயில் பஸ் ஸ்டாண்டில் தான் என்னுடைய தன்மானம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு வெறும் 30 லட்சம் தான் கொடுத்தாரு. என் ஒய்ஃப்டில் அந்த 30 லட்சத்து வர்ற வரைக்கும் நான் போராடுறேன், பார்த்துக்குவோம். 3வது மாதத்தில் பிக்கப் பண்ணிட்டேன் சார். எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, நான் சந்தோஷமாக இருந்தேன். இது பெரிய கட்ஸ் தான் அது. அந்த 100வது மாடி ஞாபகத்திலே இருந்தது. நம்ம அங்கேருந்து பறந்து விழுவோம், எப்படி சாக போகிறோம் பார்த்து. நான் ஏன் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட மெயினாக கேட்குறேன்னா, எக்ஸைட்மெண்ட்டில் உள்ளே வரணும்னு பிரியப்படுற 2 துறையில் ஒன்று வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஒன்று மீடியா, இன்னொன்று ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. இது ரெண்டும் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் மீடியாவுக்கு ஒன்று வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல் தொடங்கணுங்கிற ஆசை இருக்குது. இதில் இங்கே மட்டும் இல்லை, யூஎஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். இப்போ யூஎஸ்லேயே நிறைய நண்பர்கள் பார்க்குறோம், கொஞ்சம் பணம் சம்பாரிச்சோன்னே ஒரு ஹோட்டல் போடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த துவக்கத்தில் இருந்த ஆர்வத்தோடு தொடர்ந்து செயல்பட முடியாமல் நிறைய பேர் பின்வாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு தான் கேட்குறேன், வாட் இஸ் த ஒருத்தர் நான் வந்து ஒரு ஹோட்டல் தொடங்கணும், அது சின்னதோ பெருசோ, முதல்ல நான் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அதில் பயணி. ஆமாம். ஸோ உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு அது யூஸ்ஃபுல். ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து போடுறது ரொம்ப முக்கியம். சில பேர் பணம் இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது முறையான மேனேஜ்மெண்ட்டு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து உள்ளே வைக்கலைன்னா அவங்களுடைய இன்வால்மெண்ட் ரெவன்யூ நிறைய வரும்போது, ப்ராஃபிட்டு வரும்போது அவங்களுடைய கவனங்கள் சிதற ஆரம்பிக்கும் போது நிர்வாகம் வந்து நிறைய தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்ட்டு, நம்மளுடைய நேரடி பார்வை, அதனுடைய டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, நாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் உலக லெவலில் எங்களுடைய ஆப்ரேஷன் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அதை மானிட்டர் பண்ணுறோம். எதுவுமே ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டான முறையில் இன்வால்வ் பண்ணால் எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பிக்கிற நேரத்தில் இருக்கிற
அவங்களுடைய இன்வால்மெண்ட் அடுத்தவங்க மேலே ஒரு ஏதாவது கவனம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அவங்களுடைய வெற்றி வந்து இது பாதிக்கிறது என்னுடைய தனி கருத்து இது. இப்போ இதில் பார்க்குற இன்னொரு முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. இப்போ நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான லொக்காலிட்டிஸ் சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நான் மெயினாக பார்க்குறதுன்னா அடையார் ஆனந்த பவன் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து ஹைவேஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்காலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்கோவில் இருக்குது நிறையா. இது வந்து புது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி இல்லை. லேட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹைவேனா அந்த வருடம் ஒரு க்ரௌடடாக இருக்குது அப்படின்னா அங்கே A to B இருக்குது. அடையாளமான முதல்ல இனிப்பு காரம் தான், ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். 2000 வரைக்கும் இது அப்பா ஆரம்பித்த தொழிலில் அப்படியே நாங்கள் அதை டெவலப் பண்ணிட்டு வந்தோம். அப்பாவுடைய மறைவு 2000க்கு அப்புறம் வந்து என்னுடைய சகோதரர் வெங்கடேசன் வந்து உணவு தொழிலில் இந்த ஸ்வீட் சாப்பிட்ற கலாச்சாரம் மெதுவாக குறைஞ்சிட்டு வர மாதிரி தெரியுது, எதிர்காலம் நம்ம தொழிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, மனிதனுக்கு 3 தேவையில் முக்கியமான தேவை உணவு. அப்போ நம்ம ப்ராடக்ட்டு குறிப்பாக அந்த தென்னிந்திய உணவில் வந்து ஸ்டீம்டு ஃபுட்டில் பிளான் பண்ணுவோன்னு கொலக்கட்டை, இது இடியாப்பம், அப்புறம் அடை அவியல், இந்த மாதிரி செட்டிநாடு பலகாரங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஈவினிங்கில் மாத்திரம் பண்ணிகிட்டு இருந்தோம். சார் அதை கொஞ்சம் மாற்றி வந்து 2000க்கு அப்புறம் இதில் பாண்டிச்சேரியில் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணார். அப்போ அடையாரானந்த் பண்ணால் ஸ்வீட்டு காரம் தான் இருந்தது. அப்போ இதுக்கு ஒரு தனி பிராண்டை கொண்டு வருவோன்னு அப்போ அந்த டைமில் 2000ல் வந்து ஏஏபிங்கிற எங்கள் லோகோ வந்து A2Bன்னு வந்தது. AA வந்ததுன்னா ஸ்கொயர் போட்டுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் மாற்றி A to Bன்னு போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அந்த குறிப்பாக தென்னிந்திய உணவகங்கள் வந்து இங்கே நிறைய பாப்புலர் அதர் பிராண்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் எங்கள் பிரான்ச்சு டெல்லியில் இருந்தது. அதனால் நிறைய அங்கேருந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் பல பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொண்டு வந்து 2000ல் நாங்கள் பாண்டிச்சேரியில் ஆரம்பித்தோம். அது பலத்த வரவேற்பாச்சுது. ஸ்வீட்டும் இருந்தது, அந்த ATBங்கிற ரெஸ்டாரண்ட்டும், அதுவும் நல்ல நிறைய நம்பர் ஆஃப் ஃபுட்பால் கஸ்டமர் நிறைய வந்தாங்க. அப்போ நமக்கு சிட்டியில் வந்து நிறைய போட்டிகள் இருந்தது. எங்களை வந்து அடையாளம் பண்ணால் ஸ்வீட்டுக்கு தான் ஒரு முக்கியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம இங்கே இந்த பகுதியை தாண்டி ஹைவேக்கு போய் நிறைய அந்த பக்கத்துலேருந்து மெதுவாக வருவோம்னு நாங்கள் பெங்களூர் ஹைவேல ரோட்டில் தான் உள்ள திரும்பி சிட்டிக்குள்ளே வந்தோம். ஸோ சிட்டிலேருந்து எங்களுக்கும் திறமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம் ஹைவேல. ஓகே, அங்கே ஒரு ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோங்கிறது எங்கள் பாலிசி. ஒரு வாடிக்கையாளர் ஏன் நிறுத்தணும், அவரை நிறுத்தணும்னா ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணி போகிறதுக்கு அதுதான் எங்கள் ஸ்லோகன், ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோ. அவர் வந்தாருன்னா அவர் வாங்கலாம், இல்லை வந்து நம்ம இடத்த யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டரில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற கான்செப்டை கொண்டு வந்தோம். அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் காலதாமதமாக தான் நம்ம ஜெயிப்போன்னு கனவு பண்ணோம். பட் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல இது கிடைச்ச உடனே நாங்கள் அந்த அவுட் சைட்லேயே இருந்தோம். அப்போ இவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, என்னப்பா உங்கள் காப்பி குடிக்கணுன்னா ஹைவேக்கு வர வேண்டியதாக இருக்குது, உங்கள் பலகாரங்கள் சாப்பிட்ணுன்னா வரணுங்கும் போது அப்போ தான் தைரியம் வந்தது. சரி, சிட்டிக்குள்ளேயும் நாங்களும் திறமைசாலிங்க தான், ஆனால் மெல்ல உள்ளே வந்து இப்போ அப்படியே படிப்படியாக கஸ்டமர் சப்போர்ட்டில் பண்ணுறோம்.